டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இருக்கிற பிக் பாஸ் சீசன்லேயே ஏன் இந்த பிக் பாஸ் சீசன் ரொம்ப மொக்கையா போகுது அப்படின்றது நம்ம ரொம்ப நாளா குழம்பியிருந்தோம். ஏன்னா கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கான்செப்ட் பாய்ஸ் vs கேர்ள்ஸ் அப்படின்னு பிரித்து வைக்கும்போதே எக்கச்சக்கமான சண்டை, எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், எக்கச்சக்க டாஸ்க்லாம் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்றது வந்து 24/7 பார்த்தா தான் புரியுது. 24/7 பொறுத்த வரைக்கும் நல்ல ஆக்டிவிட்டீஸ், நல்ல டாஸ்க், நல்ல ஜாலியான ஃபன்னான மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அதெல்லாம் நம்மளுக்கு காமிச்சிடவே கூடாது அப்படின்றதுக்காக விஜய் டிவி ஒரு கேவலமான எடிட்டிங்கை பண்ணி எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையோ அந்த சீன்ஸை மட்டும் காமிக்கிறாங்களோ அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு டவுட்டாக வருது. முக்கியமாக இது வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸையும் இவங்க சொம்படிக்கணும்னு நினைக்கிற கேரக்டர்ஸையும் வந்து காப்பாற்றணுன்றதுக்காக தான் பல விஷயங்களை மறைக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக ப்ரூவ் ஆகுது. அது என்னென்ன விஷயம், குறிப்பாக சௌந்தர்யாவை எப்படியெல்லாம் வளைச்சி காப்பாற்றுறாங்க அப்படின்றத இந்த எபிசோடில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி டெய்லி தர்பார் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்று எபிசோடில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு, சில சமயத்தில் இரிட்டேட்டிங்காகவும் இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த ஜெஃப்ரி வந்து டாஸ்க் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஜெஃப்ரி கிட்ட சண்டை போட்ட போது ஒரு பிடி மாஸ்டர் ஜெஃப்ரி வந்து கடுப்பாயிட்டு இனிமேல் நான் உங்களுக்கு டாஸ்க்கே கொடுக்கல போடா அப்படின்னு சொல்ல வரைக்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக வெறுப்பேற்றினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் நிறைய இடத்துல அருண் பிரசாத் தான் ஓவர் டூ பண்ண மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா அவரோட கேரக்டர் வந்து நிறைய இடத்துல கருத்து வந்து வாலண்டரியாக வந்து திணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவரோட கேரக்டர் இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் அந்த லிமிட்டை மெயின்டைன் பண்ணாமல் ரொம்ப எல்லாத்தையும் வந்து கருத்து திரும்பி பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ராணவ் உண்மையிலே போன சீசன்லலாம் போன வாரம்லாம் எங்கே இருந்தார் அப்படின்னே தெரியல. ஏன்னா கேர்ள்ஸ் டீமில் இருந்தாலும் அவரால் ப்ராப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுக்க முடியல. பாய்ஸ் டீமுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் இரிட்டேட்டிங் தான் இருக்குது. பட் அவரோட ஸ்கூல் கேரக்டரே வந்து அப்படி இரிட்டேட்டிங் பண்ணணும் அப்படின்றதால தான் இருக்கிறதால மக்களுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஓட்டிங்லலாம் பார்த்தோம்னா லாஸ்ட் இடத்துல இருந்தார் ராணவ். இப்போ வந்து சௌந்தர்யாக்கே டஃப் கொடுக்குறாரு போல். அண்டு சௌந்தர்யா எப்படி ஓட்டிங்கில் லீடிங்கில் இருக்காங்கன்றது நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. அந்த பிஆர் குரூப் சிறப்பாக வேலை பார்த்தாலும் ராணவ் மேலே வர்றது நம்மளுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அண்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, இருக்கிறதுலே முக்கியமான டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டில் மற்றவங்களுக்கு வந்து பண்ண விஷயங்களுக்கு சாரி கேட்குற அந்த டாஸ்க் வந்து அதில் வந்து இருக்கிறதுலே மோசமாக பண்ணதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஷாலும் தர்ஷிகா தான். அதுலேயும் வந்து காதல் கத்திரிக்கான்னு எழுதினுக்கிறாங்க. நம்மளுக்கு தான் டென்ஷன் ஆகுது. இருக்கிற டாஸ்க்கு இவங்க புரிஞ்சுக்கினாங்களா, இல்லை லவ் பண்ணுறதை பற்றி தான் ஏதோ ஒரு வீக்லி டாஸ்க் கொடுத்ததா இவங்க நினச்சிக்கினாங்களா, அந்த ஸ்கூலு குழந்தைத்தனம் குறும்புத்தனம் அப்படின்னு ஏதாவது இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு தெரில. சுத்தமாக அந்த டாஸ்க்கே புரிஞ்சிக்காமல் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட இது இருந்துச்சு. இந்த இடத்துல ரியா சூப்பராக ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க மஞ்சரி கிட்ட. இந்த செல்லம் இல்லைன்ற மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறாங்களே, அவங்கள பார்த்து அவங்களுக்கு கண்டிக்கணுமே தோணலையா அப்படின்ட்டு. அதுக்கு மஞ்சரி வந்து அது அவங்க கொடுத்த ரிப்ளே வந்து பார்த்தோன்னா ரியாக்கு இது வேணும், இன்னும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ட்ரிகர் ஆகிருந்தாங்க ரியா. சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனை பண்ணி இப்போ உண்மையிலே ஒரு ஒர்த்தான ரீசனுக்கு அவங்க வந்து கொஷின் கேட்டால் கூட அதெல்லாம் கண்டுக்காமல் விடுற அளவுக்கு தான் இருக்குது. இவங்க பண்ண வேலை ரியாவுக்கு அவங்களுக்கே திருப்பி அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம 2 நாளுக்கு முன்னாடி எபிசோட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், சிவாவுக்கு வந்து அந்த வாட்ச்மேன் ரோல் எடுத்துக்கினாரு. அட்லீஸ்ட் அந்த ஒரு பிடி மாஸ்டர் ரோலையாவது வார்டன் ரோலையாவது எக்ஸ்ட்ராவாக அவர் எடுத்துருந்துருக்கணும். அப்போ தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிக்க முடியும் அப்படின்ட்டு. பட் நேற்று குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதில் வந்து உண்மையிலே குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஒரு வாட்ச்மேனாக பண்ணி சிவா தனக்கான லேசான ஒரு ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படி தான் சொல்லணும். உண்மையிலே ஓவராலாக மஞ்சரியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு டீச்சராக நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஆனால் இவங்க தான் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி போடுவாங்களே, அதில் என்ன மேட்டர்னா ஆக்டிவிட்டி ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான டாஸ்க் நடந்துச்சு. அதை பிக் பாஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கதையை சொல்லணும், அந்த கதையை வந்து அடுத்தவங்க வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. உண்மையிலே ஃபன்னாக இருந்துச்சு. அந்த டாஸ்கில் முக்கியமான 2 விஷயத்தை நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம நேர்களுக்கு தெரிஞ்சாகணும். காரணம், அதில் சௌந்தர்யா வந்து பியூர் அண்ட் பியூர் வன்மவாதியாக மட்டும்தான் வெளிப்பட்டாங்க. இருக்கிற வன்மத்தை ஃபுல்லாக முத்துக்குமரன் மேலே கொட்டினாங்க அப்படி தான் சொல்லணும். அவங்க சொன்ன கதை என்னென்னா, ஒரு சிப்பாய் இருக்கிறாங்க, காட்டில் ஒரு சிப்பாயி, அது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஆள் இருக்காங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை எலிமினேட் பண்ணிடுவாங்க அந்த சிப்பாய் அப்படின்ற மாதிரி ரொம்ப முகம் சொல்லிக்கிற வகையில் வன்மத்தை காக்கிற வகையில் தான் முத்துக்குமரனை பார்த்து பேசியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு ரிப்ளை முத்துக்குமரன் கிட்டேருந்து வரும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துன்னு இருந்தேன். பட் ஆர்ஜே ஆனந்த்ஜி செம்மையான ஒரு தரமான ரிப்ளையை கொடுத்து விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சௌந்தர்யான்ட்டு ஒரு சிப்பாக இருந்தது, ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி எலிமினேட் ஆகிடுது, எலிமினேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த ஸ்ட்ராட்டஜி எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சௌந்தர்யான்ற சிப்பாய் வந்து எலிமினேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ரிப்ளை கொடுக்கும்போது எல்லாத்துக்குமே க்யூட்டான ரியாக்ஷன் கொடுக்குற சௌந்தர்யாவோட முகமே அஷ்டகோணலாம் மாறிச்சு. இது 24/7 பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்றது தெரியும். சௌந்தர்யா
சௌந்தர்யா கக்கின வன்மத்துக்கு ஆர்ஜி ஆனந்தி பர்ஃபெக்டான ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு சௌந்தர்யா வந்து அந்த சொன்ன கதையில் வந்து ஜாக்லினை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க. அதை எடுத்துன்னு போய் ஜாக்லின் வந்து பயங்கரமாக முத்துக்குமரன் கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நான் சௌந்தர்யாவுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே, என்னை எலிமினேட் பண்ணணும்னு சொன்னாங்களே அப்படி இப்படின்ட்டு. இதில் தான் ஜாக்லினோட டபுள் ஃபேஸும் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். காரணம், இதுக்கு முன்னாடி எழுதின லெட்டர் எபிசோடில் வந்து ஜாக்லினை வந்து மிடில் கிளாஸ்ன்ற வார்த்தையெல்லாம் சிம்பதிக்காக தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு முத்துக்குமரனை டார்கெட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எது எடுத்தாலும் அவங்க பிரேக் டவுன் ஆகி அழ ஆரம்பிச்சாங்க. ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த 40 நாள்லேயும் அவங்க பண்ணது என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மற்றவங்களெல்லாம் ட்ரிகர் பண்ணுவாங்க. ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா உடனே பிரேக் டவுன் ஆகி ஐயோ என்னை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. இதுவும் மறைக்கப்பட்ட உண்மைகள்லேருந்து தான் வெளில வந்திருக்குது. காரணம் என்னென்னா, நேற்று எபிசோடில் இன்னொரு விஷயத்தையும் இவங்க கட் பண்ணியிருக்காங்க. அருண் பிரசாத் சும்மா ஜாக்லினை வச்சு செஞ்சார் அப்படின்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ நேரம் வந்து கதற விட்டார். இத்தனைக்கும் ஜாக்லின் வந்து கையெடுத்து கும்பிட்றேன், காலில் விழுறேன் அப்படின்ற அளவுக்கு போனதுக்கப்புறமும் அந்த பிரச்சனை ஓஞ்ச பாடில்லை அப்படின்னு தான் சொல்லணும். சும்மா ஜாக்லின் வந்து வாயை கொடுத்து அருண் பிரசாத் ட்ரிகர் பண்ணி கூட அருண் பிரசாத் இந்த 40 நாள்லேயும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஜாக்லினை வந்து வச்சு செய்ய இது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. ஆனால் ஜாக்லின் சம்மந்தமே இல்லாமல் பாத்ரூம்குள்ளே போய் அழுத போது தீபக் வந்து ஏதோ கேட்டார் அப்படின்ட்டு பேரையே மாற்றி சொல்லியிருந்தார். காரணம் என்னென்னா, அருண் பிரசாத் கிட்டே இவங்க பேசி வந்து ஜெயிக்க முடியல, என்ன பேசினாலும் வந்து லாக் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் தீபக் வந்து கடைசியாக சமாதானப்படுத்த வந்தபோது நான் பிரேக் டவுன் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அருண் பிரசாத் பேரை மென்ஷனே பண்ணாமல் அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்லின். உண்மையிலே சொல்கிறேன், அருண் பிரசாதெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு ஜாக்லின் சொல்லியிருந்தாங்க. பட் அருண் பிரசாதே ஜாக்லினை இந்த அளவுக்கு வச்சு செய்வார் அப்படின்ட்டு வந்து யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் நேற்று எபிசோடில் எல்லாருக்கும் முகம் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வர்ஷினி வந்து என்னால் முடியக்கூட பிடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னது தான் எல்லாருக்குமே ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக வந்து அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணமே அந்த கண்ணாடியில் போயிட்டு லவ் பற்றி எழுதின தர்ஷிகாவும் விஷாலும் தான். அந்த பிரச்சனையை முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எந்த விதமான அசம்பாவிதமும் அங்கே நடந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். பட் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு நான் தான் பண்ணேன்றது வந்து கடைசியில் அவங்க வேறு வழி இல்லாமல் சௌந்தர்யா, அன்ஷிதா அண்டு மஞ்சரி இவங்கெல்லாம் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்க வேண்டியதாக இருந்துச்சு. இந்த ஒரு பிரச்சனை நடக்காமல் இருந்தால் வர்ஷினியும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொட்டஸ்ட் பண்ண தேவையில்ல, அண்ட் டீச்சர்ஸும் ப்ரொட்டஸ்ட்டில் உட்காந்துருக்க தேவையில்ல. பட் தர்ஷிகா பண்ண அந்த ஒரு வேலையில் வந்து மற்றவங்க ஃபேஸ் எல்லாம் தான் வந்து பேடாக ப்ரொஜெக்ட் ஆச்சு தவிர தர்ஷிகாவை பற்றி கொஞ்சமாக தான் காமிச்சிருக்காங்க. தர்ஷிகாவையும் விஜய் விஷாலையும் அப்படி காப்பாற்றணுன்ட்டு விஜய் டிவி ஏன் நினைக்குது அப்படின்றதும் நம்மளுக்கு புரியல. இதில் தீபக் வந்து நடுவில் நான் தான் எழுதுனன்ட்டு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு பேசுனதெல்லாம் உண்மையிலே ஒரு கிரிஞ்சித்தனமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பட் ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ண விஷயம் வந்து பார்க்குறதுக்கு சிரிப்புத்தனமாக இருந்தாலும் அந்த வீட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்றது நம்மளுக்கும் வந்து புரியல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸை மதிக்கக்கூடாது அப்படின்றது தான் டாஸ்க்கு. இவ்வளவு நாளும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸை வெறுப்பேற்றி தான் இருந்தாங்க. கடைசியில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மன்னிப்பு கேட்டு திருந்துற மாதிரி அப்படி ஒரு எபிசோடை முடிச்சிருந்தாங்கன்னா அது ஒரு ஹோல்சமாக இருந்திருக்கும். பட் இங்கே டீச்சர்ஸ் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணது அந்த ஸ்கூல் டாஸ்க்கே வந்து ஒரு போர் அடிக்கிற டாஸ்க்காக தான் போயிருக்குது. ஒட்டு மொத்தத்தில் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா முத்து, சஞ்சனா, ரயானா வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு கொடுத்துருக்காங்க. அவங்க அப்படி என்ன பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து மக்களுக்கும் நிச்சயமாக புரிஞ்சிருக்காது. புக் எடுத்து நான் படிச்சுனே இருந்தேன் அப்படின்னு சஞ்சனா சொன்னதால ஒரு ஸ்டூடெண்ட்டாக பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு நம்மளுக்கு புரியல. ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு வந்து ரயானு, ராணவ் அண்ட் ரியாவை சொல்லியிருந்தாங்க. பட் உண்மையிலே ராணவ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் சொன்னது கூட டீச்சர்ஸ் நிறைய இடத்துல இரிட்டேட் பண்ண மாதிரி நடந்துக்கினாரு அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தா கூட அது வந்து ஒரு கேரக்டருக்கான ஒரு பெஸ்ட் அவார்டாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். பட் ரியாவெல்லாம் எந்த இடத்துல அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு வன்மம் கக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கேரக்டரை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ஒரு கேரக்டரும் பிரேக் பண்ணல, அண்டு முக்கியமாக ரூல்ஸையும் எந்த இடத்துலையும் பிரேக் பண்ணல. விஷாலும் தர்ஷிகாவும் தான் என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் அந்த கேரக்டர்லேயே முழு நேரம் அவங்க ஸ்டே பண்ணல அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. பல இடத்துல கேரக்டர் வந்து பிரேக் பண்ணியிருந்தே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ராணவ் கூட நடுவில் ஒரு இடத்துல கேரக்டர் பிரேக் பண்ணாருன்னு நம்ம நேற்றே பேசியிருந்தோம். மொத்தத்தில் ஓவராலாக வந்து பார்த்தோம்னா விஜய் டிவி 24/7 நிறைய விஷயத்தை கட் பண்ணி இங்கே வந்து எடிட்டிங்கில் போடுற வரைக்கும் மக்களுக்கு உண்மை ஃபேஸும் தெரியாது, பிக் பாஸின் சுவாரஸ்யமும் கூடாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ விஜய் டிவி உண்மையிலே இது திருத்திக்கிற வரைக்கும் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இந்த பிக் பாஸ் எபிசோடில் இருக்காது அப்படின்றதான் நிதர்சனம். உண்மையிலே நீங்கள் 24/7 பார்த்துருந்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்தெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூவோடு சந்திக்கிறோம். நன்றி.